ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்க திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th 7th அண்ட் 8th திருக்குறள் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அது இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோஸும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து 9th மொத்தமாக 30 திருக்குறள் இருக்குது. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 15 வந்து பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 15 பார்க்கலாம். ஏன்னா மொத்தமாக டம்ப் பண்ணாலும் நமக்கு வந்து அது ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து அது 15 15 அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ இந்த 15ல் பார்த்தீங்கன்னா பொறையுடைமை இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நிறைய இயல் வந்து அதில் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொறையுடைமை. பொறை அப்படின்னா இந்த இடத்துல திருவள்ளுவர் மீன் பண்ணுறது பொறுமை. ஸோ வந்து உடைமைனா இருக்கணும். ஸோ பொறுமை எங்கெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொறையுடைமையில் ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது அகழ்வார் அப்படின்னா ஒரு நிலம் எப்படி வந்து அமைதியாக இருக்குது அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிலத்தை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். அதை வந்து அதில் பள்ளம் எடுக்கிறோம், அதை வந்து இது பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இப்போ நிலம் நம்மளை எதிர்த்து எதுவும் பண்ணுறது இல்லை இல்லையா, அமைதியாக இருக்குது. அதே மாதிரி நம்மளை யாராவது இகழ்ந்து பேசுகிறாங்க, இகழ்வாக பேசுகிறாங்க, தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்னா அப்போது நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருப்பாரு. தன்னை தோண்டுவாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுப்பது தலை சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அதை வந்து நோண்டி எடுக்கிறவங்களுக்கு கூட அது வந்து அமைதியாக எப்படி வந்து இருக்கோ அதே மாதிரி நம்மளை யாராவது இகழ்ந்து பேசினாலும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் திருக்குறளில் சொல்லியிருப்பாரு. அடுத்தது 2வது குறள். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும், அதாவது தனக்கு திறனல்ல தரக்கூடிய துன்பம் இல்லை, அதாவது தரவே கூடாத துன்பம். அப்படி யாராவது பிறர் உங்களுக்கு செஞ்சாலும் நம்ம வந்து அவங்களுக்கான அறச்செயலை மட்டும்தான் செய்யணும். அதாவது எது அறம் அப்படின்னா நல்வழி, அதாவது எது வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம அதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறம் அல்லாத செயல்களை செய்யாமை சிறப்புக்குரியது. மேபி இந்த குறளை கொடுத்துட்டு இதுல வந்து எது சிறப்புக்குரியது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னு கேட்கலாம். ஸோ எது அப்படின்னா பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை செஞ்சா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அறமல்லாத செயல்களை அவங்களுக்கு செய்யாம இருக்கிறது தான் வந்து சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்றாரு. ஸோ பொறையுடைமையில 2 பார்த்துருக்கோம். 1 அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது மண் எப்படி நம்ம என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளை இகழ்ந்து யாராவது பேசினாலும் நம்ம பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது திருநல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று. அப்படின்னா நமக்கு தரவே கூடாத துன்பத்தை ஒருத்தர் தந்தா கூட நமக்கு அற வழியை விட்டு, அதாவது நல்ல வழியை விட்டு வெளியே போய் அவங்களை எதுவும் பண்ணக்கூடாது, அதுதான் சிறந்த செயல் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஸோ அடுத்தது அதுலேயே 3வது குறள் பார்க்கலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். ஸோ இதுல கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி வரலாம் அப்படின்னா இந்த திருக்குறளை கொடுத்துட்டு இதுல மிகுதியான் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்கலாம், இல்லை தகுதியான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னும் கேள்வி கேட்கலாம். ஸோ மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். ஸோ இதுல மிகுதியான் அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா செருக்கு. ஸோ தான்ற அந்த திமிர் இருக்கும் இல்லையா, அவங்க தான் வந்து மிகுதியான் அப்படின்னு சொல்றாங்க. தகுதியான் யாரை சொல்றாரு அப்படின்னா பொறுமையுடையவங்க தான் தகுதியான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ இந்த வேர்டை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு மீனிங் ஈஸியா புரிஞ்சிடும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். அதாவது செருக்கு மிகுதியான் மிக்கவை, செருக்குன்றது அதிகமாயிட்டதுனால அவன் ஒரு விஷயம் செய்யறான், செய்தாரை. ஸோ ஒருத்தரோட செருக்கு அதிகமாயிட்டதுனால அவன் செஞ்ச செயலை தாம் தம் தகுதியான், தகுதியான் அப்படிங்கிறது பொறுமை, அந்த பொறுமையால அதை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 3 வந்து பொறையுடைமை, அதாவது பொறுமை, ஒருத்தர் எப்படி பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது 3 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அடுத்தது தீவினை அச்சம். வினை அப்படின்னா செயல் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அப்போ தீவினை அப்படின்னா தப்பான ஒரு செயல், அதை பார்த்து நம்ம எதுக்காக பயப்படணும். ஸோ ஒரு மனுஷன் தீயான செயலை செய்யக்கூடாது, அதுக்கு வந்து நம்ம அச்சப்படணும், பயப்படணும் அப்படிங்கிறத இந்த திருக்குறளை சொல்லியிருப்பாரு. ஸோ இதை படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். ஸோ இங்கே நிறைய இடத்துல தீன்னு இருக்கும். இதில் தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தீ மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா நெருப்பு. ஸோ அதுக்கு மேலே இருக்க தீய அப்படின்னு பார்த்தா தீய செயல் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா, அதுதான் அது நீங்கள் மீனிங் படிச்சீங்கன்னா புரியும். தீயவை தீயவற்றையே தருவதால், தீயவை தீய பயத்தால், அதாவது தீயவை நான் செஞ்சேன், ஒரு கெட்ட விஷயத்தை நான் செஞ்சேன் அப்படின்னா அதோட அவுட்புட் எனக்கு எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக கெட்டதாக தான் இருக்கும். ஸோ அந்த பயத்தை தருதலால் தீயை விட
கொடியதாக கருதி அவற்றை செய்ய வேண்டாம். அதாவது தீயினும் அஞ்சப்படும். நான் தீய செயல் நான் செய்றேன் அப்படின்னா, நான் பயப்படணும். எத விட பயப்படணும்னு பார்த்தீங்கன்னா, தீய விட நெருப்ப விட அத வந்து நான் பார்த்து பயப்படணும். ஏன் அப்படின்னா, நான் தீயவை செஞ்சேன்னா எனக்கு அவுட்புட் எப்படி இருக்க போகுது? தப்பா தான் எனக்கு வந்து வரப்போகுது. ஸோ தீயவை தீயவற்றையே தருதலால், தீயை விட கொடியதாக கருதி அத நம்ம செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த குறள், தீவினை அச்சமிலே 2வது குறள். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. இதே நம்ம படிச்சாலே புரிஞ்சிரும். ஸோ மறந்தும் பிறன் கேடு. அதாவது மறந்து போய் கூட நீங்க பிறருக்கு கேடு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சவன் தானாவே கெட்டு போயிடுவான். சூழ்ந்தவன் கெட்டு போயிடுவாங்க. அது யார் தண்டிப்பான்னு பார்த்தீங்கன்னா, அறஞ்சூழும்னு சொல்லியிருப்பாங்க. அறமே வந்து நம்மள அதாவது நல்ல விஷயம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த அறமே வந்து நம்மள கெடுத்துரும் அப்படின்னு சொல்றாரு. மறந்தும் பிறன் கேடு சூழின். ஸோ மறந்து போய் கூட நான் ஒருத்தனுக்கு கெட்டது நினைச்சிட்டேன் அப்படின்னா, அறம் அப்படின்ற விஷயமே வந்து என்ன கெடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத விளக்கம் படிங்க. மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது. நினைத்தால் நினைத்தவர்க்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும். ஸோ நேர்மையான வழி இருக்கு இல்லையா? அதுவே வந்து நம்மள கெடுக்க நினைச்சிரும். அதனால நீங்க அத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீவினை அச்சம்ல 2, பொறையுடைமையில 3 படிச்சிருக்கோம். தீவினை அச்சம்ல 2 படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதாவது நான் ஒரு தீய செயல செய்யறதுக்கு தீய பார்த்தா நம்ம எப்படி பயப்படுவோம்? நெருப்ப பார்த்தா கிட்ட போமாட்டோம் இல்லையா? அதே மாரி அந்த தீய செயல பார்த்தாலும் நம்ம கிட்ட போக்கூடாது அப்படின்றத அதில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அடுத்தது மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின். அதாவது நீங்க மறந்து போய் கூட ஒருத்தருக்கு கெட்ட செயல் செய்யாதீங்க. தீய வினை செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா, அறம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த அறஞ்சூழும். அறமே வந்து உங்கள அ கெடுத்துரும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அடுத்தது கேள்வி பார்க்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே நெறைய கேள்விப்பட்டது தான். "செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை." அதாவது நமக்கு இருக்கிற பொருள், செல்வம் இருக்கு இல்லையா? அந்த எல்லா செல்வத்திலயுமே கேள்வி செல்வம் வந்து ரொம்ப முக்கியம். கேள்வி செல்வம்னா பிறர் சொல்ல நம்ம கேட்டல். அதுதான் வந்து கேள்வி செல்வம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ அப்படி நம்ம கேட்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நான் சம்பாதிச்சிருக்க அந்த செல்வத்தெல்லாம் விட, எல்லா செல்வத்த விட அது வந்து தலை சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது ஆ. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஸோ இங்க எனைத்தானும் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கலாம். எனைத்தானும் அப்படின்னா எவ்வளவு சிறியதானாலும் அப்படிங்கிறது அது மீனிங். ஸோ ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா, அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தா கூட நீங்க அத கேட்டுருக்கணும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்த கேட்டிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் தரும். அனைத்தானும். ஸோ எனைத்தானும் அனைத்தானும்க்கு இங்க என்ன பொருள்னா, எனைத்தானும்னா எவ்வளவு சிறிதானாலும். அனைத்தானும் அப்படின்னா அந்த அளவுக்கு, கேட்ட அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு நல்லது கேட்டிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அது உங்களுக்கு வந்து நல்லத பயக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றைக் கேட்டால், கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும். ஸோ எனைத்தானும் நல்லவை கேட்க, அனைத்தானும் ஆன்று பெருமை தரும். ஸோ நீங்க திருக்குறள்ல அந்த வேர்ட் மீனிங்க வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதோட அது மறக்கவே மறக்காது. ஸோ அது உங்க கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினல் ஆதல் அரிது. அதாவது நுணுங்கியனா நமக்கு தெரியும். நுண்ணுயிர் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்? ரொம்ப சின்னது அப்படின்னு. ஸோ நுட்பமான, நுண்ணிய அதாவது நுணுங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. அப்படின்னா, நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவங்க அதாவது வணங்கிய அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அடக்கமான அந்த சொற்களை பேசுவது அரிதாம். ஸோ அவங்களுக்கு வந்து கேள்வி அறிவு இல்லன்னா, நம்ம நெறைய பேர் பேசி கேட்டா தான், ஸோ நம்ம எப்படி நடக்கணும், பண்பா எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாரி கேள்வி அறிவு இல்லாதவங்க, அடக்கமான சொற்களை பேசுறது ரொம்ப அரிதான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது, "செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்." அதாவது செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள்னா மக்கள் அப்படின்னு சொல்றாரு. அவியினும் வாழினும் என் அப்படின்னா செவியர் சுவை அப்படின்னா காதால கேட்கிற அந்த சுவை. கேட்பதன் சுவை. ஒரு விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற அந்த சுவை தெரியாதவங்க, வாயுணர்வின் அதாவது வாய் சுவைய மட்டுமே அறிஞ்சவங்க எதுக்காக வாழணும்? அவங்க வாழ்ந்தாலும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ செவியர் சுவையுணரா அதாவது செவியோட சுவை அந்த அறிவோட சுவைய உணராதவங்க மக்கள் அப்படிங்கிற சொல்றாரு. ஸோ வாயுணர்வின் நாக்கோட டேஸ்ட்ட மட்டும் தெரிஞ்சவங்க, இருந்தாலும் ஒண்ணுதான், இறந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம அடுத்தது போலாம். ஸோ தெரிந்து தெளிதல். குணம் நாடி, குற்றம் நாடி, அவற்றுள் மிகை நாடி, மிக்க கொளல். ஸோ தெரிந்து கொள்ளல் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம ஆராய்ஞ்சு, அ
தெரிஞ்சுக்கிறது தான் வந்து தெரிந்து கொள்ளல்ல சொல்லியிருப்பாரு. ஸோ குணம் நாடி, குற்றம் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குணம் நாடி அப்படின்னா, ஒருத்தரோட நல்ல குணங்கள். குற்றம் நாடி அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்க குற்றத்த கண்டுபிடிங்க. அவற்றுள் மிகை நாடி, மிகைனா என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். நெறைய இருக்கிறது. மிகுதி அப்படின்றது தான் மிகை. நாடி மிக்க கொளல். அதாவது ஒருவரோட குணத்தையும் ஆராயுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட குற்றத்தையும் ஆராயுங்க. அது 2த்துல எது மிகுதியா இருக்கோ, குற்றம் நெறைய இருக்குன்னு அப்படின்னா, அவங்கள விட்டுருங்க. அவங்க கூட பழகாதீங்க. அதுக்கப்புறமா குணம் நெறைய இருக்கு அப்படின்னா, அவங்க அவங்க கூட பழகுங்க. அதாவது 2த்தையும் ஆராய்ஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க அவங்கள பத்தி முடிவெடுங்க. ஸோ குற்றம் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது இல்லையா? ஸோ குற்றம் மட்டுமே நம்ம கண்டுபிடிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, அவங்க செய்ற எந்த நல்லதுமே வந்து நமக்கு வந்து தெரியாமயே போயிடும். ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "குணம் நாடி, குற்றம் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல்." குணம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குற்றத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எது அதிகமா இருக்கோ, அத பொறுத்து அவர டிசைட் பண்ணுங்க. நல்லவரா? கெட்டவரா? அப்படிங்கிறத வச்சு டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பெருமைக்கும் ஏனை சிறைமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அதாவது ஒருத்தரோட பெருமைக்கும், சிறுமைக்கும் அவர்களோட செயல்பாடுகள் ஆராய்ந்து அறியும் உரைக்கல். அதாவது அவங்களோட செயல வச்சு தான் நம்ம அத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தருக்கு பெருமை கிடைக்குமா, சிறுமை கிடைக்குமான்றது எத வச்சு தெரியும் அப்டின்னா, அவருடைய செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைக்கல். உரைக்கல் அப்டின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல என்னன்னா, தேரான் தெளியும் அப்படின்னா, ஆராயாம ஒருவர தேர்வு செய்றது. தேரான் தெளியும். அவங்க பத்தி ஆராயாமயே அவங்கள தேர்வு செய்வோம். ஒரு ஃப்ரெண்டா வந்து அவங்கள நம்ம ரொம்ப தெரியாது. இருந்தாலும் நம்ம அவங்கள ஃப்ரெண்ட் அப்படின்னு நெனச்சிருப்போம். ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க செயல்லாம் பார்த்து நம்ம வந்து பயப்படுவோம். ஐயுறவும் அப்படின்னா, ஐயம்னா பயம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி நீங்க தேர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பயப்படுறீங்க அப்படின்னா, தீரா இடும்பை தரும். இடும்பை அப்படின்னா துன்பம். இது ஆல்ரெடி கேட்கிற கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்சில. ஸோ இடும்பை அப்படின்னு பொருள் என்ன அப்படின்னா, இப்ப இந்த குறள குடுத்துட்டு இடும்பைனா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இடும்பை தரும் அப்படின்னா, துன்பம் தரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ தேரான் தெளியும். நீங்க வந்து தெளியாம, அதாவது அறிஞ்சிராம ஒருத்தர பத்தி அ ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்காம, ஆராயாமல் ஒருத்தர நீங்க தேர்வு செய்றீங்க அப்டின்னா, தேர்வு செஞ்சதுக்கப்புறம் நீங்க பயப்படுறீங்க அப்டின்னா, அது வந்து நமக்கு துன்பத்த தான் தரும் அப்டின்னு சொல்லியிருப்பாரு. ஆராயாமல் ஒருவரை தேர்வு தேர்வு செய்வதும், அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரைப் பற்றி ஐயப்படுதலும் தீராத துன்பம் தரும் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஒற்றாடல். ஒற்றன்னா நமக்கு தெரியும். மன்னர்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு நாட்ல இருந்து ஒரு நாட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரவங்க தான் ஒற்றன் அப்டின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒற்றாடல் அப்படிங்கிறது ஒற்றரை நீங்க மெயின்டெயின் பண்றது எப்படி பண்ணும்? அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றனினால் ஒற்றுக்கொளல். அதாவது ஒரு ஒற்றன் நம்ம இப்ப சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா? காதால் கேட்பதும் பொய், கண்ணால் காண்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அந்த மாரி ஒரு ஒற்றன் ஒரு விஷயத்த சொன்னாலும், மற்றொரு ஒற்றரால நீங்க அத வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஃபர்மேஷன 2 தடவ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்றத தான் சொல்லியிருக்காரு. ஒற்றொற்றி தந்த பொருளையும், பொருள் அப்படின்னா இங்க சொல்றது மீனிங். வார்த்தை, விஷயங்கள். ஸோ அதான் வந்து அப்படி சொல்றாரு. மற்றும் ஒரு ஒற்றைனால் ஒற்றிக்கொள்ளல். ஸோ ஒரு ஒற்றன் ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா, நீங்க அத அப்படியே நம்பிடாம, இன்னொரு ஒற்றன வச்சு நீங்க ஆராய்ஞ்சு முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வினை தூய்மை. நம்ம செய்யற செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீய வினை அச்சம்ன்னு ஒண்ணு பார்த்தோம். அதாவது நீங்க தீய செயல் செய்யறதுக்கு எவ்வளோ பயப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வினை தூய்மை. ஒரு செயலோட தூய்மைய பத்தி சொல்லியிருப்பாரு. எப்படி வந்து நம்ம தூய்மையான செயல் எது வந்து தூய்மையான செயல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். ஓதல் வேண்டும் ஒளி மாழ்க்கும் செய்வினை அதும் எண்ணும் எண்ணுபவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஓதல் அப்படின்னா மேலும் மேலும் உயருதல். உயர நினைக்கிறவங்க. ஓதல் வேண்டும் ஒளி மாழ்க்கும் அவங்க செய்யற வினை எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாழ்வில் உயர உயர நினைப்பவர்கள் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். அதாவது நான் வாழ்க்கையில உயரணும். ஓதல் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, புகழ கெடுக்கிற ஒரு சின்ன செயல கூட செய்யக்கூடாது. இத செஞ்சோம் அப்படின்னா நம்ம பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, அத நீங்க செய்யக்கூடாது. அப்பதான் நீங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான குறள். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அதாவது ஈன்றல் அப்படின்னா பெற்ற தாய். ஈன்றவள் நம்மள ஈன்றவள் அப்படின்னு சொல்றாங்க. பசி காண்பான். அதாவது ஒருத்தன் தன் தாய் பசியில இருக்கிறத பார்த்தாலும், அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ எவ்ளோ எக்ஸ்ட்ரீம் கெட்ட விஷயம் நமக்கு நடந்தாலும், ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. சான்றோர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்ற செயல நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு அவர் யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள ஈன்றவள். ஈன்றவள் பசி காண்பான்.
ஈன்ற பெத்த தாயே பசியில் இருந்தால் கூட நம்ம அதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் 15 திருக்குறள். நம்ம அடுத்த 15 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அதை முதலே படிச்சிருங்க. ஸோ இதை ஈஸியாக மறக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அடிக்கடி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ முதல்ல ஒரு தடவை படித்து முடிச்சுட்டு அடிக்கடி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீதி இருக்க 15 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம்.